கொஸ்டின் நம்பர் 8 என்னடா சொல்லியிருக்கான்? கொஸ்டின் நம்பர் 8 இதே ஐடியா தான். நம்ம எப்போ சிம்பிளிஃபை அதே மாதிரி தான் கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 ஏ கியூப் கொடுக்குறான். ஏ கியூபோட வேல்யூ என்ன? cosecant theta minus sin theta. அதே மாதிரி என்ன கொடுக்குறோம்? பி கியூப் கொடுக்குறோம். பி கியூப் ஈக்குவல் என்ன? secant theta minus cos theta. ப்ரூஃப் என்ன கேட்குறான்? ப்ரூஃப் வந்து சம்மந்தம் இல்லாத மாதிரி கேட்குறான். ப்ரூவ் தட் a square b square into a square plus b square value equal to 1 கேட்குறான். சரிங்களா? கியூப்ல கொடுத்துட்டு 1ல கேட்குறோம். என்ன கேட்குறோம்? கியூப்ல கொடுத்துட்டு 1ல கேட்குறோம். சரிங்களா? கியூப்ல கொடுத்துட்டு ஸ்கொயர்ல பண்ணிட்டு 1 கேட்குறோம். அப்போ கியூப்ல இருந்து ஸ்கொயர் கம்ப்ளீட் பண்ணது கொஞ்சம் கஷ்டம். அதனால திரும்பி என்ன பண்றாங்கன்னா இது ரெண்டையும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னன்னு பார்க்குறாங்க. ஏ கியூப்போட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன, பி கியூப்போட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன, அதுலேருந்து ஏவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்ப்போம். ஏ கியூப் ஈக்குவல் டு cosecant theta minus sin theta. cosecant theta எப்படி தான் 1 by sin theta எழுதலாம். cosecant theta எழுதலாம் 1 by sin theta எழுதலாம். மைனஸ் ஆல்ரெடி இங்கே sin theta இருக்கு. அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னாவும் sin square theta வரும். அப்போ என்னாச்சு? that is equal to 1 minus sin square theta divided by sin theta. That is equal to cos square theta divided by sin theta. अब a cube equal to क्या चाहिए? A cube equal to cos 2 by 3 theta divided by cos cube theta है cos square theta divided by sin theta ना इधर நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? a cube என்னன்னு கண்டுபிடிக்க போறோம்ல a என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்படினா என்னன்னா taking cube root on both sides. Okay, taking cube root on both sides. அப்படி எடுத்தா தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? a ஓட வேல்யூ கிடைக்கும். அப்ப என்னாச்சு? a cube root ஓட மீனிங் என்ன? whole power 1/3 whole power 1/3. அப்ப என்னாச்சு? cos square theta divided by sin theta whole power 1/3. சரிங்களா? அப்ப என்னாச்சு? இந்த கியூப்பும் இந்த 3யும் கட் ஆயிரும், கியூப்பும் கட் ஆயிரும். அப்ப a ஈக்குவல் டு இது ஸ்பிளிட் அப் பண்ண என்ன ஆகும்னா cos square theta whole power 1/3 divided by sin theta whole power 1/3. இது again elaborate பண்ண என்ன ஆகும்னா a equal to cos power 2/3 theta divided by sin power 1/3 theta. இதுதான் வந்து a ஓட வேல்யூ. again b வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? அப்ப b வேல்யூ என்ன? ஆல்ரெடி b கியூப் கொடுத்துறாங்க. b கியூப்ல இருந்து b கண்டுபிடிக்க போறோம். அப்ப b கியூபோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்துட்டு இதே ஃபார்மேட்ல நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப b கியூப் என்ன? b கியூப் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? secant theta minus cos theta வா? secant theta minus cos theta. இதே ப்ராசஸ் எப்படி? 1 by cos theta minus cos theta. அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்ப என்னாச்சு? 1 minus cos square theta divided by cos theta. 1 minus cos square என்ன? sin square. அப்போ sin square theta divided by cos theta. இதான் வந்து PQ. இப்போ என்னாச்சு? taking cube root on both sides. Taking cube root on both sides. அப்போ என்ன கிடைக்கும்? b cube whole power 1/3 equal to sin square theta divided by cos theta whole power 1/3. That is equal to sin square theta. இந்த 3யும் இதுவும் கட்டான b நேரது. அப்ப இது வந்து cube root வந்து ஸ்பிளிட் அப் பண்ண போறேன். இதுக்கு தனியா ஸ்பிளிட் அப் பண்ண போறேன். அப்ப again என்ன ஆகுது? b ஓட வேல்யூ அப்ப b equal to sin power 2/3 theta divided by cos power 1/3 theta. இதுதான் b ஓட வேல்யூ. இப்போ ஆல்ரெடி a ஓட வேல்யூ நம்ம கையில இருக்கு. a ஓட வேல்யூ என்ன? இது a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ. இப்போ நமக்கு கேட்கக்கூடிய क्वेश्चन என்ன? a ஸ்கொயர் into b ஸ்கொயர் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவோம். சரி, இந்த வரைக்கும் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வரைக்கும் ஒவ்வொன்றா சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த நோட்டியும்
a square b square into a square plus b square. LHS சைடோட ரிசல்ட் எடுத்துட்டு நம்ம RHS சைடு கண்டுபிடிக்கணும். அதனால எடுத்துக்கிறோம். அப்போ என்னாச்சு? ஏவோட வேல்யூ. ஏவோட வேல்யூ என்ன கண்டுங்க? cos 2/3. ஓகே, cos 2/3 divided by sin 2/3. இது பண்ணலாமா? cos 2/3 theta divided by sin 1/3 theta whole square. இதான் வந்து a ஓட வேல்யூ. அதே மாதிரி b ஓட வேல்யூ எழுதணும்ல, b ஓட வேல்யூ இதான் b. அப்ப என்ன கிடைக்கும்? sin 2 theta divided by cos 1/3 theta whole square into a square. a square என்னது? இதான் a. அப்ப a square இந்த டேர்ம் திரும்ப வந்துட்டு ஆட் பண்ணி எழுதணும். கரெக்ட்டுங்களா? ரெண்டு என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ணி எழுதணும். அப்ப அதை ஆட் பண்ணி எழுதிட்டு நமக்கு என்ன ரிசல்ட் வருது தெரிஞ்சா முடியுது. சரியாமா? அப்ப என்னாச்சு? cos 2/3 cos power 2/3 theta divided by sin power 1/3 theta whole square plus sin 2/3 theta divided by cos 1/3 theta whole square. சரிங்களா? அப்போ இதனோட ரிசல்ட் என்ன? இது வந்து a ஸ்கொயர். நல்லா பார்த்துங்க, இது a ஸ்கொயர் ரிசல்ட், இது b ஸ்கொயர் ரிசல்ட், இது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ரிசல்ட். அதான் இங்கே எழுதிக்கிறேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னென்னு பார்த்து கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒர்க்கே வரும். அப்போ என்ன பண்ண போகிறோம்? தட் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் உள்ளே மல்டிப்ளை பண்ண என்ன பார்ப்போமா? இது ரெண்டையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்க. உள்ளே ரெண்டு பண்ணி கொடுக்கணும் என்ன கிடைக்கும்? நல்லா பார்த்துங்க, cos பவர் 2/3 theta divided by sin power 1/3 theta. இங்கே இதை மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? ஹோல் பவர் 4. பார்த்துங்க, இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்? உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். இது ரெண்டையும் உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஹோல் பவர் 4 இன்ட்டு இந்த b ஸ்கொயர் கிடைக்கும். கரெக்டுங்களா? இன்ட்டு அப்போ என்னாச்சு? sin power 2/3 theta divided by cos power 1/3 theta whole square plus நீங்க எதையும் மல்டிப்ளை பண்றீங்க? இது ஃபுல்லாடா, இது ஃபுல் டைம் நான் மல்டிப்ளை பண்றேன். இந்த ஃபுல் டைம் இருக்குதுல, இந்த ஃபுல் டைம் மல்டிப்ளை பண்றேன். இல்லைன்னா நம்ம இங்கேயே சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? a பவர் 4 b ஸ்கொயர் ப்ளஸ் இது என்ன கிடைக்கும்? இதில் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணால் a ஸ்கொயர் இன்ட்டு b பவர் 4. கரெக்டாமா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? நோ சார். ஓகே, இப்போ இதில் உள்ள மல்டிப்ளை பண்ணுறது இந்த ஸ்டெப்பில் காட்டுறேன். அது உங்களுக்கு புரியல, இங்கே கூட நீ பார்த்துக்கோங்க. சரி, அப்போ இதுலேருந்து என்ன எடுக்கலாம்? நல்லா பார்த்துங்க, a கியூப் காமனாக பண்ணால் a b ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப் காமனாக பண்ணால் என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் பின்னு கிடைக்கும். கரெக்டாமா? சார் கொஞ்சம் கீழே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இல்லை டவுட் இருக்குதா? சார் கொஞ்சம் கீழே வாங்க சார். இல்லை, இது உனக்கு புரிய முடியுதா இல்லையான்னு கேட்டேன். a கியூப் இன்ட்டு a ஆல்ரெடி b ஸ்கொயர் இருக்குது. இந்த p பவர் 4 என்ன பண்ண போகிறேன்? b கியூப் இன்ட்டு பின்னு எடுத்து போகிறேன். அந்த ஸ்டெப் தான் இங்கே எழுதிக்கிறேன். சரிங்களா? சரி சார், கொஞ்சம் கீழே வாங்க சார். நான் வந்துக்கிறேன் சார். ஆனால் கீழே ஏன் சார் cos ஸ்கொயர் 2/3 theta by sin 1/3 theta the whole to the power 4? இங்க 2 இருக்குதாடா? இங்க 2 இருக்குதா? அப்ப a ஸ்கொயர்ட் இன்டு a ஸ்கொயர்ட் என்ன? a பவர் 4 தானே? சார் நீங்க எதையும் மல்டிப்ளை பண்றீங்க? அதாவது இது ஃபுல்லாவே மல்டிப்ளை பண்ணி இந்த உள்ள இருக்குது, இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தானே. இங்க பாருங்க, இது பிட்வீன் அடிஷனே இல்ல, இது ஃபுல்லாவே மல்டிப்ளிகேஷன் தானே. இந்த ரெண்டு டைமும் உள்ள நீங்க இந்த ரெண்டு மட்டும் மல்டிப்ளை பண்றீங்கன்னா எதுக்கு சார் அந்த 2v இந்த 2v எடுக்கறீங்க? ஆமாடா, இது ரெண்டு தானே சேம். இங்க பாருங்க, இது இருந்தானே சேம். இது வேற டைம். இங்க பாருங்க, sin ஸ்கொயர் தானே இருக்குது, இங்க cos ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டு சேம் இல்ல, அதனால இது நீங்க மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்றீங்களா? ஆமா சொன்னேன், இது ரெண்டு டைமும் உள்ள மல்டிப்ளை பண்றதுன்னு சொன்னேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது? என்ன டவுட் இருக்குதா? அதே ஐடியா தான். திரும்ப இந்த ரெண்டு டைமும் இங்க மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? இங்க மல்டிப்ளை பண்ண போறோம். இங்க மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? இதுக்கு பவர் 4 ஆகும், இதுக்கு பவர் 2 ஆகும். கரெக்டா? இதுக்கு பவர் 4 ஆகும், இதுக்கு பவர் 2 ஆகும். ஸோ அதான் இங்கே எழுத போகிறேன், கேர்ஃபுல்லாக பார்த்துட்டோம். அப்போ என்னாச்சு? அதுக்கு பவர் 2 தான் இருக்குது. அப்போ என்னாச்சு? காஸ் பவர் 2/3 தீட்டா டிவைடட் பை சைன் பவர் 1/3 தீட்டா ஹோல் பவர் 2
இன்ட்டு இங்கே என்ன கிடைக்கும் ஹோல் பவர் 4ன்னு ஆயிடும். அப்போ என்னாச்சு சைன் ஸ்கொயர் சைன் பவர் 2/3 தீட்டா டிவைடட் பை காஸ் பவர் 1/3 தீட்டா ஹோல் பவர் என்ன கிடைக்கும் சொல்லிட்டேன் 4ன்னு கிடைக்கும். ஹோல் பவர் 4ன்னு கிடைக்கும். இப்போ தான் இந்த கான்செப்ட் மாற்ற சொன்னேன். எந்த கான்செப்ட்? இந்த மாதிரி கான்செப்ட் என்ன மாற்றணும்? a cube into ab square b cube into a square b அப்படின்னா மீனிங் என்னன்னா, ஏன்னா 1/3 இருக்குதுல்ல, 1/3 இருக்கிறதுனால இந்த பவர் 4 எப்படி எழுதலாம்? 3 + 1 எழுதலாம். அதே மாதிரி இந்த பவர் 4 என்ன பண்ணலாம்? 3 + 1 எழுதலாம். அப்போ அதோட மீனிங் என்ன? a power 4 can be written as a power cube into a power 1. இந்த ஃபார்மேட்டில் நான் எழுத போகிறேன். அதை தான் வந்து இந்த ஸ்டெப்பில் இந்த இதுக்கும் இந்த டேமுக்கும் ரெண்டு டேமுக்கும் நான் பண்ண போகிறேன். இந்த டேமுக்கு இந்த டேமுக்கு. சரிங்களா? எதனாலனா அந்த 1/3 டேம் கரெக்டாக ஆகிறதுக்காக நான் பண்ண போகிறேன். அப்போ என்ன கிடைக்குது? தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் பவர் 2/3 தீட்டா டிவைடட் பை சைன் பவர் 1/3 தீட்டா. என்ன பண்ண போகிறேன்? கியூப்புங்கிற டைம் ஸ்பில்ட் அப் பண்ணிவிட்டு வெளியே மட்டும் அந்த ஒரே ஒரு டைம் மட்டும் நான் எடுக்க போகிறேன். யார்? காஸ் பவர் 2/3 தீட்டா டிவைடட் பை சைன் பவர் 1/3 தீட்டா. சரிங்களா? மீதி யார் இருப்பா? மீதி இந்த டைம் அப்படியே இருக்கும். மீதி என்ன டைம்? இந்த டைம் அப்படியே இருக்கும். அப்போ என்ன நீங்க இந்த டைம் அப்படி எழுதுங்க. sin 2/3 தீட்டா டிவைடட் பை காஸ் 1/3 தீட்டா ஹோல் பவர் எனக்கும் ஸ்கொயர். ஹோல் பவர் எனக்கும் ஸ்கொயர். சரிங்களா? பிளஸ் பிளஸ் இதே ஐடியாக்கு இதை ஸ்பில்ட் பண்ணு. யாரை? இந்த செகண்ட் டைம் ஸ்பில்ட் பண்ணு. இந்த செகண்ட் டைம் ஸ்பில்ட் பண்ண என்ன கிடைக்கும்? வெளியே கொண்டு வந்து செகண்ட் டைம் sin square sin power 2/3 theta divided by cos power 1/3 theta whole cube into sin power 2/3 theta divided by cos power 1/3 theta into என்ன கிடைக்கும்? மீதி மீதி வந்து இந்த ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இந்த ஸ்கொயர்ங்கிற டைம் அப்படி இருக்கும். அப்போ என்னாச்சு? cos 2/3 theta divided by sin 1/3 theta whole square. ஓகேங்களா? இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஸ்பில்ட் அப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பார்த்தா லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஸ்பில்ட் அப் பண்ணிக்கிறேன். சரியாம்மா? இது ஏதாச்சும் டவுட் இருக்குதாம்மா? இல்லை சார். ஸ்பில்ட் அப் பண்ணிக்கிறேன். பார்த்தா லென்த் ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பில்ட் அப் பண்ணிக்கிறேன். மற்றபடி எங்கேயுமே இல்லை. இப்போ நல்லா பார்த்துங்க. இது பாருங்க, இது பவர் 3. பவர் 3னா இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற 3 என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். சரிங்களா? இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற 3 ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்குது? மேலே கேன்சல் ஆயிடுச்சுன்னா காஸ் பை தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. அதுதான் நம்ம ஸ்பில்ட் அப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இன்ட்டு இன்ட்டு இப்போ இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்த்துங்க. காஸ் இதை ரெண்டு டைம் கம்மி பண்ண போகிறோம். 2/3 டிவைடட் பை sin power 1/3 theta into இந்த ஸ்கொயரை வந்து ஸ்பில்ட் அப் பண்ணுங்க. ஸ்கொயரை வந்து ரெண்டுக்கும் டேமுக்கும் ஸ்பில்ட் அப் பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? sin 2/3 theta whole square divided by cos 1/3 theta whole square. இதுதான் கிடைக்கும். ஸ்பில்ட் அப் பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே சார். அதே ஐடியாக்கு இங்கே வாங்க. அடுத்த டைமுக்கு அடுத்த டைம் என்னவோ அதே மாதிரி இந்த 3யும் இந்த 3யும் கட் ஆகிடும். 3 கட் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்குது? சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா இன்ட்டு இங்கே என்ன கிடைக்குது சொல்லு பார்க்கலாம். இது என்ன கிடைக்குது? சைன் 2/3 சைன் 2/3 தீட்டா டிவைடட் பை காஸ் பவர் 1/3 தீட்டா இன்ட்டு அதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. காஸ் 2/3 தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை சைன் 1/3 தீட்டா ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ இதுலேருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ யார் யாரை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்னா இவனையும் இவனையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? இப்போ ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வந்துன்னா இதனோட ரிசல்ட் a பவர் 4. சரிங்களா? அப்போ அந்த ரிசல்ட் தான். இந்த ஸ்கொயரும் இந்த 2 என்னமோ 4 ஆயிடும். அதே மாதிரி இந்த ஸ்கொயரும் இந்த 2 4 ஆயிடும். இந்த 1 2 என்ன ஆயிடும்? 2 ஆயிடும். ஸோ அந்த இது கேஸ் தான் நான் வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் பை தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் 2/3 தீட்டா
divided by sin 1 by 3 theta into power 2 by 3 theta divided by cos power 2 by 3 cos power 2 by 3 theta. இது ஃபர்ஸ்ட் டைமோட ரிசல்ட் முடிஞ்சிருச்சு. இதே ஐடியால செகண்ட் டைம் அப்ளை பண்ணுங்க. செகண்ட் டைம் என்னாச்சு? that is equal to sin square theta divided by cos theta sin 2 by 3 theta divided by cos 1 by 3 theta into cos 4 power 3 theta divided by sin 2 by 3 theta. ஓகேவா? இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ என்னாச்சுன்னா cos square theta divided by sin theta கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், a பவர் m டிவைடட் பை a பவர் என்னன்னா a பவர் m மைனஸ் என்னங்கிற ஒரு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துலையும் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். சொல்லுங்க. இப்போ காசு இங்கே இருக்குது, இந்த காசு இங்கே இருக்குது, ஒரு ரெண்டுமே 2/3 தானா? அப்போ காஸ் 2/3 கட் ஆயிருமா? ஓகே சார், கட் ஆயிரும். காஸ் 2/3 கட் ஆயிரும். அப்போ என்னாச்சு? இது sin பவர் 4/3 மைனஸ் 1/3 தீட்டா வரும். கரெக்டாமா? இதை ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி செகண்ட் டைம் சொல்லுங்க. sin 2/3 கட் ஆயிருக்கு. அப்போ என்ன கிடைக்குது? sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை cos தீட்டா. இங்கே என்னடா அது சொல்கிறாங்க? cos பவர் 4/3 மைனஸ் 1/3 தீட்டா வரும். கரெக்டாமா? என்ன டவுட் இருக்குது? அப் டு சிஸ்டர் இல்லை சார் கொஞ்சம் மேலே வாங்க. ஓகே. டவுட் இருந்தால் மட்டும் கேளு, சொல்கிறேன். சார் இங்க வந்து பிளாக்ல எழுதியிருக்கிறது சார் sin 4/3 மைனஸ் 1/3 தீட்டா எப்படி சார் வரும்? எங்க எழுதிக்க இந்த ஃபார்முலாங்க. அது a பவர் m டிவைடட் பை a பவர் n ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. அப்போ இதனோட பவர் என்னடா கண்ணு? இது 1/3 டினாமினேட்டர் பவர், இது வந்து நியூமரேட்டர் பவர். அப்போ நியூமரேட்டர் போகும்போது என்னாகும்? 4/3 மைனஸ் 1/3 ஆகும். கரெக்டா? அதை இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். கரெக்டாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இந்த ஃபார்முலா தான். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா என்னவோ இதுதான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மூவ் பண்ணலாமா மார்க்ஸ்க்கு? ஒரு நிமிஷம். ஓகே சார். cos square theta divided by sin theta into 4 minus 1 என்னடா கண்ணு? 4 minus 1 3யா? அப்போ 4 minus 1 3, ஏன்னா ரெண்டு டினாமினேட்டர் சேம் 3 3 தான் இருக்குது. ரெண்டு டினாமினேட்டர் சேம். அதனால் டேரெக்டாக 4 minus 1 என்ன தெரியும்? 3 தெரியும். அப்போ 3/3 என்ன தெரியும்? கேன்சல் ஆகிட்டு 1 வரும். அப்போ sin பவர் 1 வந்து என்னலாம்? sin thetaன்னு எழுதலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதா? ஓகே சார். அதே ஐடியா தான் அடுத்த ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன? 4 minus 1 3. அப்போ 3 power 3 இது கட்டாயிரும். cos power 1 வந்து cos theta into cos theta. அப்போ என்னாச்சு? sin theta கேன்சல், cos theta கேன்சல். அப்போ என்ன கிடைக்குது? cos square theta plus sin square theta. cos square theta plus sin square result theta என்னது? 1. that is equal to LHS side. சாரி, RHS side தான். LHS side equal to RHS side. அவ்வளோதாங்க. இது ரெண்டு ப்ராசஸ்ஸு கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக போட்டால் எல்லா அல்ஜிபிரிக் ஃபார்முலா நல்லா தரவாக இருக்கணும். ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா நார்மல் ஃபார்முலா தான் வருது. பட் அல்ஜிபிரிக்